அன்னைக்கு வந்து 7 hours இன்ட்ராகேஷன் இருந்து சொல்லியிருந்தாங்க. 7 மணி நேரம் தாமதமா போனவர் 7 மணி நேரம் அங்க இன்ட்ராகேஷன்ல இருந்திருக்கிறாரு. அது எவ்வளவு கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். சார்ஜ் ஷீட்ல அவருடைய நேம் இன்க்ளூட் பண்ணலாங்கிற இன்ஃபர்மேஷன் இப்போ வருது. விஜய் தரப்பாகட்டும் வேற எந்த தரப்பாகட்டும் இப்ப சிபிஐ வில் நாட் பி அண்ட் ஒரு சாதாரண ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் மோட்ல அவங்க போக மாட்டாங்க. நீங்க ஏன் லேட்டா வந்தீங்கிற விஷயத்துக்கு அவருக்கு இன்னைக்கு ஒரு ஆன்சர் சொல்ல முடியாது இல்லையா? என்ன சொல்லுவாரு? நான் தூங்கிட்டேன்னு சொல்லுவாரா, இல்ல எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாரா, இல்ல பிளைட் லேட் ஆயிருச்சு பைலட் வரலன்னு சொல்லுவாரா, லேண்டிங் எனக்கு கொடுக்கலன்னு சொல்லுவாரா, இல்ல ரோடு சரியில்லை நான் வளைஞ்சு வந்தேன் அதுல லேட் ஆயிடுச்சு சொல்லுவாரா? ஏன் நீங்க லேட்டா போனீங்கிற கொஸ்டின் கூட ஆன்சர் அவர் கொடுக்கறதுக்கு மட்டும் இட் டுக் ஆல்மோஸ்ட் 1 hour. தன்னை தற்காத்துக் கொள்ள போகிறாரா, தன்னை இதுல இருந்து தப்பித்துக் கொள்ள முடிவெடுக்க போறாரா, இல்லைன்னா ஹானஸ்டா இருக்க போறாரா? ஒரு என்ன பார்க்க வந்து இத்தனை பேர் இறந்து போனாங்கிற ஒரு அந்த குற்ற உணர்ச்சி இருந்திருந்தா விஜய் உண்மையிலேயே வந்து சிபிஐல உண்மையை பேசிடுவார். இப்போ கூட்டணிக்கான விஷயங்களை பேசப்படும், அதனால சார்ஜ் ஷீட் வரையும் போகலாம். இப்போ இதை எப்படி வேண்டுமானாலும் கொண்டு போகலாம். சிபிஐ கிட்ட இருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கம்ப்ளீட் என்கொயரியை சப்மிட் பண்ற வரையும் அவங்க சொல்ற சில நிபந்தனைகளை இவங்க ஒப்புக்கொண்டுதான் ஆகணும். இன்னொன்னு பாஜக ஆட்சியில அப்படிதான் நடந்து கொண்டிருக்கு. தமிழ் நியூஸ் நேரில் கண்வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய திரு ஷஃபி சுலைமான் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். தற்போது டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் 2வது நாள் ஏற்கனவே பொங்கலுக்கு முன்னதாக அவர் ஆஜராகி இருந்தார். தற்போது மீண்டும் ஆஜராகி இருக்கிறார். குறுக்கு விசாரணை மேற்கொள்ள போவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குற்றப்பத்திரிகை சார்ஜ் ஷீட்டிலும் அவருடைய பேரை இன்க்ளூட் பண்ணி February 1st வீக்ல மேபி அவர் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று கூறப்படுகிறது. எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரத்தை? அது அவராகவே வந்து சூஸ் பண்ணிட்ட விஷயம் தானே. ஏன்னா அவர் வந்து இப்ப சிபிஐ கிட்ட இருக்கிறாருன்னா இது அவர் எடுத்துக்கொண்ட வழி, அவர் எடுத்துக்கொண்ட முடிவு. மேபி அவரை தப்பா கைட் பண்ணாங்களா, இல்லைன்னா அவராகவே அதை வந்து சூஸ் பண்ண நமக்கு தெரியாது. பட் ஆன் இட்ஸ் கோர்ஸ் இது ஒரு கோர்ஸ் தானே. நமக்கு தெரியும் சிபிஐ விஷயத்தை பொறுத்தவரை. நானே கூட ஒரு விட்னஸா நான் போயிருக்கேன் சிபிஐல. ஒரு ஐ திங்க் ஒரு 10 years பேக் போயிருக்கேன். அவங்களோட இன்ட்ராகேஷன்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும், பர்சனலாவே எனக்கு தெரியும். சோ அந்த டியூ கோர்ஸ்ல தான் அவரும் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அன்னைக்கு வந்து 7 hours இன்ட்ராகேஷன் இருந்து சொல்லியிருந்தாங்க. 7 மணி நேரம் தாமதமா போனவர் 7 மணி நேரம் அங்க இன்ட்ராகேஷன்ல இருந்திருக்கிறாரு. அது எவ்வளவு கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பொங்கல் அவராவே வாண்டடா எனக்கு பொங்கலோட இது வேணும்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு மீண்டும் இன்னைக்கு போயிருக்காரு. சார்ஜ் ஷீட்ல அவருடைய நேம் இன்க்ளூட் பண்ணலாங்கிற இன்ஃபர்மேஷன் இப்போ வருது. பட் வி ஆர் நாட் ஷுர் அபவுட் தட். அது எப்படி பண்ண போறாங்கன்னு சொல்லி, பிகாஸ் அது Februaryக்கு மேலதான் அது சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஈவன் தென் தேர் ஆர் சம் கோர் பாயிண்ட்ஸ் விச் கேன் நாட் பி டினைட் இல்லையா? விஜய் தரப்பாகட்டும் வேற எந்த தரப்பாகட்டும் இப்ப சிபிஐ வில் நாட் பி அண்ட் ஒரு சாதாரண ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் மோட்ல அவங்க போக மாட்டாங்க இல்லையா? சோ அவங்க வந்து அவரோட கம்ப்ளீட் அனாலிசிஸ்க்கு போகும்போது எங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுங்கிறத யோசிப்பாங்க இல்லையா? எங்க வந்து கோர் இஷ்யூ வந்து ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தானே அவங்க அங்கதானே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்க ஏன் லேட்டா வந்தீங்கிற விஷயத்துக்கு அவருக்கு இன்னைக்கு ஒரு ஆன்சர் சொல்ல முடியாது இல்லையா? இப்போ நீங்க வந்து இதுல திருச்சியில மீட்டிங் வச்சது 9 மணிக்கு, நீங்க 8:45 தான் சென்னையில இருந்தே வர்றீங்க. என்ன லேட்டான்னு கேட்டா என்ன சொல்லுவாரு? நான் தூங்கிட்டேன்னு சொல்லுவாரா, இல்ல எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாரா, இல்ல பிளைட் லேட் ஆயிருச்சு பைலட் வரலன்னு சொல்லுவாரா, லேண்டிங் எனக்கு கொடுக்கலன்னு சொல்லுவாரா, இல்ல ரோடு சரியில்லை நான் வளைஞ்சு வந்தேன் அதுல லேட் ஆயிடுச்சு சொல்லுவாரா, இல்ல கூட்டம் அதிகமா இருந்துச்சு அதனால வர முடியலன்னு சொல்லுவாரா, ஏர்போர்ட்ல என்ன யாரும் உள்ள விடலன்னு சொல்லுவாரா? ஆல் திஸ் திங்ஸ் மேட்டர்ஸ் இல்லையா? நான் அறிஞ்ச வர அந்த ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் ஐ திங்க் லாஸ்ட் இன்ட்ராகேஷன்ல ஹி வாஸ் பீன் சீட்டட் ஃபார் 1 hour கேள்விப்பட்டேன். அந்த ஏன் நீங்க லேட்டா போனீங்கிற கொஸ்டின் கூட ஆன்சர் அவர் கொடுக்கறதுக்கு மட்டும் இட் டுக் ஆல்மோஸ்ட் 1 hour ரிப்பீட்டடா அவர்கிட்ட வந்து கேட்டு இந்த விஷயங்கள் நடந்ததுன்னு நான் கேள்விப்பட்டேன். சோ இவ்வளவு விஷயங்கள் இதுல வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் இஸ் அ நாட். அந்த நாட்ஸ் எல்லாம் அவர் வந்து எந்த அளவு வந்து அவரு எய்தர் அவரு உண்மையை சொல்லி
எப்படி ஹானஸ்டா வந்து ட்வீட்ல வந்து நீதி வெல்லும்னு போட்டு பண்ணாரோ, அதுக்கு உண்டான அந்த நீதியை வந்து அவர் எந்த அளவு அவர் நேர்மையா இருந்து அதை பண்ணிக்கிறாருங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். சிபிஐ இன்ட்ராக்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் எந்த அளவு நேர்மையாக இருக்கிறார்ங்கிற விஷயம் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு முக்கியமான விஷயம். அவர் இங்க நடந்த கான்ஸ்பிரசி தியரிஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் இங்க நடந்த கான்ஸ்பிரசிஸ் வேற எந்த மாதிரி வேணாலும் பேசியிருக்கலாம், அவர் கட்சிக்காரங்க பேசியிருக்கலாம், விவாதங்கள்ல ஊடகங்கள்ல என்ன வேணாலும் பேசியிருக்கலாம். பட் ஒரு கட்சியுடைய தலைவரா சில லட்சம் இளைஞர்களை வழிநடத்த போகும் ஒரு ஒரு முக்கியமான ஆளா இன்னைக்கு வந்திருக்காரு. அவருடைய நேர்மை எப்படி இருக்க போகுதுங்கிறத வந்துதான் இவங்க உண்மை சொல்லப்போனா இந்த நாடே அதை பார்க்கதான் காத்திருக்குது. அதுதான் உண்மை. சோ இன்றைய தினம் இந்த குறுக்கு விசாரணை கடந்த முறை கொஸ்டின் பேப்பர் மாதிரி கொடுத்து ஆம் இல்லை இது மாதிரியான பல மாதிரியான கேள்விகளை கேட்கப்பட்டு அதில் விசாரிக்கப்பட்டதாகவும், இன்று பல குறுக்கு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு குறிப்பாக ஏன் தாமதமாக வந்தீர்கள் என்ற ஒரு மையமான ஒரு கேள்வியைத்தான் வந்து முன்வைக்க இருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் அடுத்தடுத்து இப்போ தேர்தல் பிரச்சாரம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அவர் அந்த அது தவேகா என்றாலே ஒரு முகம், அது விஜய் மட்டும்தான். அவர் ஒரு முக்கியமான ஒரு நபர். இப்போ அடுத்தடுத்து இப்ப இப்படிப்பட்ட ஒரு விசாரணை, இப்ப சிபிஐ ஒரு பக்கம் நெருக்கடி, மற்றொரு பக்கம் அவருடைய ஜனநாயகன் திரைப்படம் தடைப்பட்டு இருக்கிறது, இன்று வரை வெளியாகாமல் இருக்கிறது. இவைகள் எல்லாம் அவருக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறீர்களா, அல்லது மற்றொரு கோணத்திலும் பார்க்கப்படுகிறது இதெல்லாம் வந்து நெருக்கடி தர 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 அவர் பரபரப்பா இருக்க அவருக்கு லாபம் தான்? இப்ப அண்ணாமலை 3 வருஷம் மாநில தலைவராக இருக்கும்போது பரபரப்பு பஞ்சம் இல்லாம இருந்தாரு. 3 வருஷம் பாத்தீங்களா அண்ணாமலைங்கிற ஒரு இமேஜே இந்தியா லெவல்ல போயிடுச்சு. அப்போ இது அவருக்கு ஒரு அட்வான்டேஜ்ங்கிற ஒரு கோணத்திலையும் பார்க்கப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இதுல அண்ணாமலை அண்ட் விஜய் வந்து நாம கம்பேரிட்டிவ் டேட்டாக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் விஜய் வந்து ஏற்கனவே வந்து ஒரு பிரபலமான நபர். அவருக்கு இதை வைத்து பிரபலம் தேட வேண்டிய அவசியம் விஜய் அவர்களுக்கும் கிடையாது, தாவேகாவுக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. அண்ணாமலை அப்படி கிடையாது. அவர் வந்து நான் வந்து ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு ஆடு வளர்க்கிறேன்னு ஆரம்பிச்சார். அவர் விகரனோட அட்டைப்படத்துல வந்து நான் ஆடு வளர்க்க போறேன்னு தான் வந்தாரு. பாஜக சேர போறேன்னு வரல. அந்த ஆடு வளர்க்க போறேன் மாடு வளர்க்க போறேன்னு சொல்லி ஆரம்பிச்சவர் தான் அப்புறம் பாஜக சேர்ந்து என்னெல்லாம் பண்ணாரு நமக்கு தெரியும். சோ அந்த ப்ரோபகேண்டா இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். பட் விஜய் வந்து அவருடைய பிரபலமான முகத்தை வச்சுதான் இதுக்குள்ள வர்றாரு. அப்ப அந்த பிரபலமான முகத்தை வைத்து உள்ள வந்தவருக்கு தான் இப்போ கரூர்ல அவருடைய அஜாக்கிரதையான விஷயம் இல்லைன்னா அவருடைய அந்த மேம்போக்குத்தனமான ஒரு எண்ணத்துல நடந்த மிகப்பெரிய அசம்பாவிதம். ரொம்ப வருத்தமான விஷயம் ஒண்ணு சொல்றேனே, நான் இன்னொரு இதுல சொல்லியிருக்கேன் இத. அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர்ஸ்ல என்னுடைய ஜூனியர் ஒருத்தர் இருந்தாரு. அதுல என்ன கொடுமை, நாங்க ஒரு 9 வயசு குழந்தைன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தையோட பிளாடர் ஃபுல்லா இருந்துச்சு. அந்த குழந்தை வந்து வரும்போது அந்த ஆசனவாயு முழுக்க அந்த குழந்தையோட மலம் கழிக்கப்பட்டிருந்தது. அந்த குழந்தையோட தாடை காதுக்கு சேர்ந்துக்கிற எலும்பு வந்து நசுங்கி உடைப்பட்டு கிடந்தது. இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமா ஒரு மருத்துவனா வந்து என்னால வந்து சிந்திச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா ஒரு மிகப்பெரிய கிரீவியஸ் ஆக்சிடென்ட், ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்டா, ஒரு பிளைட் கிராஷா, இல்லைன்னா ஒரு பஸ்ஸும் இது பயங்கரமான ஆக்சிடென்டா, இந்த மாதிரி ஒரு விஷயங்களை இதை நாங்க பார்த்திருக்கோம். நானே கூட பார்த்திருக்கேன், போஸ்ட்மார்ட்டம்ல நாங்க இருந்திருக்கோம். தட் இஸ் டிஃபரெண்ட். ஆனா பட் இது வந்து ஒரு ஆளுடைய முகத்தை பார்ப்பதற்காக, இப்போ ஒரு என்ன பார்க்க வந்து இத்தனை பேர் இறந்து போனாங்கிற ஒரு அந்த குற்ற உணர்ச்சி இருந்திருந்தா விஜய் உண்மையிலேயே வந்து சிபிஐல உண்மையை பேசிடுவார். அந்த குற்ற உணர்ச்சி அவருக்கு இன்னமும் இல்லாததுதான் இவ்வளவு பிரச்சனைக்கான. நீங்க சொல்றீங்க இல்லையா இந்த அண்ணாமலை விஜய் கம்பேரிசன், எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலையா இருந்தாலும் இந்த மாதிரி இருக்க மாட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். அவராவே இருந்தாலும் சில விஷயங்களை ஒப்புக்கொள்ளக்கூடிய ஆள். ஏன்னா நம்மளே பார்த்திருக்கோம் மீடியால, அதாவது ஆப்போசிட்டா பேசக்கூடிய கலைஞரே வந்து அவர் புகழ்ந்த ஆள். என்ன இருந்தாலும் அவருடைய பங்களிப்பு அளப்பரியது, ஸ்டாலின் அவர்களுடைய உழைப்பு அளப்பரியதுன்னு பேசக்கூடிய ஆளுதான். சோ இவருக்கு வந்து அந்த எண்ணம் சுத்தமா இல்லைங்கிறது நம்ம தொடர்ச்சியா பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னமும் ஒரு அக்கௌண்டபிலிட்டிக்கு வராத ஆள். அதாவது நேற்று ஐ திங்க் லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் தமிழ்நாட்டுல உள்ள போலீஸ் ஹையர் அபிஷியல்லாம் இது இன்டராக்ட் பண்ணாங்க. இன்னைக்கு 9 போலீஸ் ஆபீசர்ஸ் செப்பரேட்டா என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நம்ம கேள்விப்படுறோம்.
சோ அந்த 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 டியூ கோர்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது அதான் நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி ஹவு விஜய் இஸ் கோயிங் டு ஓபன் அப் ஹிம்செல்ஃப் இத அவர் எப்படி வந்து தன்னை தற்காத்துக் கொள்ள போகிறாரா, தன்னை இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடிவெடுக்க போறாரா, இல்லைன்னா ஹானஸ்டா இருக்க போறாரா? அந்த ஹானஸ்டி மேக்ஸ் எவ்ரிதிங். இப்போ அவர் ஹானஸ்டா இருக்கிறாருன்னா ஹிஸ் பாலிடிக்ஸ் வில் பி டிஃபரெண்ட். ஈவன் இஃப் இஸ் அவர் கமிட் பண்ணிக்கிட்டாலே, அதை வந்து அவர் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டாலே அவருடைய பாலிடிக்ஸ் வில் பி என்டையர்லி டிஃபரெண்ட். பட் இதுல இருந்து அவர் தப்பித்தாருன்னா இதுல இருந்து அவர் தப்பித்துக் கொள்ளலாம். எனக்கு தெரிஞ்சு தற்காலிகமாக இதுல இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். பட் இது வந்து அவரை சுற்றி கொண்டே இருக்கும். அவருடைய அரசியல் வாழ்க்கை முழுக்க இது சுற்றி கொண்டே இருக்கும். அப்படிதான் போகும். சார், இப்போ மேலும் ஒரு தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஜான் ஆரோக்கியசாமி தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஆல்ரெடி நம்ம தமிழகத்திற்கு பரிச்சயமானவர். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற ஒரு ஸ்லோகனை எல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு சேர்த்தவர். அவருக்கும் அடுத்தபடியாக சம்மன் அனுப்பப்பட்டு அவரும் விசாரணைக்கு ஆஜராகும்படி உத்தரவிடப்படலாம் என்ற தகவலும் வந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. இது விசாரணை கோணத்தையும் தாண்டி பல அரசியல் நெருக்கடியையும் தருவது போல அல்லவா இருக்கிறது. அதான் நான் சொன்னேன், இது ஜான் ஆரோக்கியசாமியுடைய இஷ்யூ வந்தது எனக்கு தெரிஞ்சது பஸ்ஸோடைய இதுக்கு அப்புறம் நினைக்கிறேன். அவங்க பஸ்ஸை வந்து சீஸ் பண்ணி அதை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண பிறகுதான் இவரெல்லாம் உள்ள வராரு. இதுதான் நம்ம பார்க்கணும். இப்போ இஷ்யூ நடந்து இங்க வந்து ஒரு தனிநபர் ஆணையம் போடும்போது யாருமே வந்து விஜய் இன்டராக்ட் பண்ணணும்னு யாருமே யோசிக்கல, பஸ்ஸை வந்து சீஸ் பண்ணணும்னு யோசிக்கல, யாருமே வந்து ஜான் ஆரோக்கியசாமியோடைய நேமை வந்து கொண்டு வரல, வேற எந்த விஷயமே கொண்டு வரல. பட் அப்படியே பாத்தீங்கன்னா தாவேகா சைட்ல வந்து கத்தி எடுத்து குத்துனாங்க, ஆசிட வீசினாங்க, இவங்க கழுத்தை நெரிச்சு கொண்டாங்க, இந்த மாதிரி அங்க இருந்த மாவட்ட செயலாளர் மதியழகனுடைய மனைவியே சொல்றாங்க. அவங்களே சொன்ன விஷயத்துல நம்ம பார்த்தோம். பட் அது எவ்வளவு முரணான விஷயங்கள், அதுக்கும் இதுக்கு எந்த தொடர்பும் இல்லை. இதெல்லாம் சிபிஐக்கு தெரியாம இருக்குமா? அவங்க எடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் டேட்டால அவங்க கலெக்ட் பண்ண விஷயங்கள் இதெல்லாம் இல்லாம இருக்குமா? அப்போ எந்த வகையில எந்த விஷயத்தெல்லாம் இவங்க மறைச்சிருக்காங்க, எதெல்லாம் வந்து பெருசாக இருக்கான்னு தெரியதானே செய்யும். அப்ப அந்த பஸ் விஷயத்தை எடுக்கும்போது ஜான் ஆரோக்கியசாமி உள்ள வராருன்னா அவர் ஒரு அட்வைசரா இருக்கக்கூடியவர், ஒரு பார்ட்டியோட அட்வைசரா இருக்கக்கூடியவர். அந்த மீட்டிங் பர்டிகுலர் மீட்டிங் கூடயே ஸ்ட்ராட்டஜி அவர் பண்ணதா இருக்கலாம், நமக்கு தெரியாது. அதை வந்து முழுமையாக இது பண்றதுக்கான விஷயமாக கூட இது இருக்கலாம். இதுதான் சொல்றேன் இல்லையா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி விஜய் இதை வந்து அவரே வழிவகுத்து கொண்டார். ஹி ஹஸ் சூசன் திஸ் பாத். அவர் சூஸ் பண்ணி கொண்டதுனால அதை நோக்கி தான் அவர் போகிறார். பார்ப்போம் என்ன. அதான் மீண்டும் சொல்றேன், the main thing is, the question is how honest Vijay is going to be. ஸோ மீண்டும் மீண்டும் கேட்கப்பட்ட கேள்வியே கேட்கப்படும். அவர்கள் எந்த அளவுக்கு நாணயமாகவும் உண்மையாகவும் அந்த வாக்குமூலத்தை கொடுக்கிறார்கள் என்பதுதான். ஏற்கனவே பலரும் சிபிஐயிடம் விசாரணைக்கு அனுபவப்பட்டவர்கள் நம்மிடம் பகிர்ந்த செய்தியாக நம்ம பார்த்தோம். ஆமாங்க ஹக்கீம், ஏன்னா நானே போனேன்னு சொன்னேன் இல்லையா, நம்பவே மாட்டீங்க. நான் ஐ வாஸ் பீன் இன்டராக்டட் ஃபார் 4 hours. 4 மணி நேரம் நான் உள்ள இருந்தேங்க சென்னையில. ஒரே கொஸ்டின் 4 பேர் என்கிட்ட கேட்டாங்க. பட் அது வந்து 1.5 மணி நேரம் இருந்துச்சு அந்த என்கொயரி. அதே ஒரே கொஸ்டின் தான். அந்த 1.5 மணி நேரத்துல நான் எப்படி எல்லாம் அவங்கள்ட்ட ஆன்சர் பண்றேங்கிறது 4 hours இதுல 1.5 மணி நேரம் அந்த ஒரு கொஸ்டின் வச்சே பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் விஷயம். இது சிபிஐ உடைய இன்டராக்ஷன் இப்படிதான் இருக்கும். நம்ம வந்து பாபநாசம் படம், நம்ம திருஷ்யம் மலையாள படத்துல பார்த்திருப்போம் இல்லையா, மோகன்லால் அவங்க ஃபேமிலியை 4 இடத்துல வச்சு ஒவ்வொருத்தர்கிட்ட சிமிலர் கொஸ்டின் கேட்பாங்க. அந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கு எப்படி இது பண்றாங்க, இதெல்லாம் வந்து நம்ம சினிமால பார்த்திருப்போம். பட் இதெல்லாம் உண்மையிலே அப்படிதான் இருக்கும். அது இன்னொன்னு, அங்க வந்து உள்ள சிபிஐ கேம்பஸ் உள்ள போயிட்டாக்கா நான் டாக்டர், ஹக்கீம் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், விஜய் வந்து ஒரு டாப் ஆர்டிஸ்ட், அதான் அங்க கிடையாது. அவங்க உட்கார சொன்னா உட்கார, நீ நிக்க சொன்னா நிக்கணும், அந்த மாதிரிதான் அங்க இருக்கும். சோ அந்த என்கொயரி ப்ராப்பரா போயிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ அதையும் தாண்டி இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது. ஆதவ் அர்ஜுனா தான் இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணி. அவர் பல நெருக்கடிகள் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய இந்த மாமனார் சொத்து, அவருக்கு இருக்கக்கூடிய இந்த பஞ்சாயத்துகள், இவைகளெல்லாம் வந்து பாஜகவிடம் அவருடைய குடிமை இருக்கிறது.
எனவே அவர் விஜயை காவு வாங்கிவிட்டார், சிபிஐ வசம் இந்த வழக்கை ஒப்படைத்து விட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துப்பட பரவலாக இந்த கருத்து வைக்கப்படுகிறது. இவையெல்லாம் ஒரு சூத்திரதாரியாக ஆதவ் அர்ஜுனாவை தான் பார்க்க வேண்டுமா? இப்போ வேகமா வந்து கரூர் விஷயம் வந்த உடனே முன்ஜாமீனுக்காக இவங்க போனதும், ஆதவ் அர்ஜுனா மிக வேகமாக வந்து டெல்லியில் முகாமிட்டு அவங்களுக்கான இத வந்து இந்த தனிநபர் ஆணையத்தை கேன்சல் பண்ணிட்டு சுப்ரீம் கோர்ட் மூலமா ஒரு விஷயம் எடுத்ததும், அதுக்கு பிறகு இங்க நடந்த கூட்டங்கள்ல எல்லாம் ஆதவ் அர்ஜுனாவுடைய ஸ்பீச் அதுக்கு முந்தின விஷயத்துல ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்ததும், இப்போ லாஸ்டா பாத்தீங்கன்னா சிபிஐ என்கொயரியில விஜயுடைய நேம் வந்து நம்ம சார்ஜ் ஷீட்ல சேர்க்கிற அளவு கொண்டு போறதுக்கும் நீங்க கேட்ட கேள்விக்கும் சம்பந்தம் இருக்கு. நீங்க நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு நீங்க பிளாட் பண்ணி பாத்தீங்கன்னா கரெக்டா சம்பந்தம் இருக்கு. மேபி என்னன்னா இப்போ கூட்டணிக்கான விஷயங்களை பேசப்படும், அதனால சார்ஜ் ஷீட் வரையும் போகலாம். இப்போ இதை எப்படி வேண்டுமானாலும் கொண்டு போகலாம். சிபிஐ கிட்ட இருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கம்ப்ளீட் என்கொயரியை சப்மிட் பண்ற வரையும் அவங்க சொல்ற சில நிபந்தனைகளை இவங்க ஒப்புக்கொண்டுதான் ஆகணும். இன்னொன்னு பாஜக ஆட்சியில அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதுல நம்ம புதுசா எதுவுமே பார்க்க போறது இல்ல. அவங்க சொல்ற சில விஷயங்களை இவங்க வந்து அடிபணியாமலோ கேட்காமலோ போனால் அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் என்பது ஆதவ் அர்ஜுனாக்கு மிக நன்றாக தெரியும். அது விஜய் அவருக்கு தெரியாம இருந்திருக்கலாமே தவிர ஆதவ் அர்ஜுனுக்கு மிக நன்றாக தெரியும். அதனால நீங்க சொன்ன இந்த விஷயம் நானும் ஒப்புக்கொள்கிறேன். ஆதவ் அர்ஜுனுடைய கை இதுல மிக பெரிதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை எங்க நேயர்கள் மத்தியில பகிர்ந்தீங்க. மிக நன்றி.